எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராஜ்மா கறி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ராஜ்மா பயிர் பார்த்திங்கன்னா மொதல் நாள் நைட்டே நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மணி நேரம் இது ஊறினா தான் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் விசிலில் 10லேருந்து 12 விசில் விட்டுருக்கேன். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். சூடாக இருக்குது, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்போ தான் வெந்து வரும். நான் வந்து ஒரு 10 விசில்லேருந்து 12 விசிலுக்குள்ளே விட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துட்டேன். இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு மசாலாவாக அரைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை, ஒரே ஒரு லவங்கப்பூ, அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரொம்ப ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கசகசா நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம ராஜ்மா பயிர் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதில் வந்து ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து நம்ம இதில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருந்தால் போதும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். கடற்பாசியும் ஒரு பிரிஞ்சி லீஃபும் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ 2 இதெல்லாமே நான் எடுத்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்தது நான் ஒரு வானல் எடுத்தாச்சு. இதில் வந்து நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். இப்போது நல்லா நம்ம அதுக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே வந்து பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிரிஞ்சி லீஃப், கடப்பாசியும் சேர்த்துடலாம். முதலே சேர்த்தோம்னா கருகிடும், அதனால தான் அதுக்கப்புறமா சேர்க்குறேன். அடுப்பு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நான் பண்ணுறேன். இப்போ நல்லா உடஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நான் அடுப்பு ஹை ஃப்ளேம் மாற்றிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருந்தோம் இல்லைங்களா, இதையும் சேர்த்துடலாம். அந்த டைம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதுவும் பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நான் மசாலா கருகாமல் இருக்கணும், அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டேன். இப்போ நான் இதையும் கிளறி விட்டுட்டே இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை நம்ம இந்த டைமில் சேர்த்துடலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நான் அடுப்பு ஹை ஃப்ளேம் மாற்றிட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடுறேன். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியே போதும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இந்த டைமில் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு நான் தேவையான அளவு சேர்த்துட்டேன். இதை நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. வேக வச்சுருந்த ராஜ்மா அந்த தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அதனால தான் நான் முதல்ல தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும்னு சொன்னேன். ஏன்னா இது நம்ம வேக வச்ச தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றிடுவோம். அப்படி ஊற்ற வேண்டாம், இதில் தான் நமக்கு சத்து இருக்குது. அதனால் நம்ம இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்குமே விட்டுட்டேன். இப்போ நம்மளோட ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணணும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.